சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல மனோஜி பார்ல போயிட்டு குடிச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல வராப்ல. ஆரம்பத்துல நம்ம சந்தோஷ் மொட்டை ஃப்ரெண்ட் தான் அழைச்சுக்கிட்டு வராப்ல. ஆனா மனோஜ் இருந்துகிட்டு குடி போதையில நான் தான் காரை ஓட்டுவேன் அப்படின்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம மொட்டை ஃப்ரெண்டு கிட்ட. அந்த நேரம் பார்த்து அங்க போலீஸ்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. போலீஸை பார்த்த உடனே சந்தோஷ் இவன் கூட இருந்தா நம்மளையும் லாடம் கட்டிடுவாங்க, எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டு போயிடுறாப்ல சந்தோஷ். இப்ப நம்ம மனோஜ் நடு ரோட்ல போதையில ஆடிக்கிட்டு இருக்கிறத போலீஸ் பார்த்து வந்து விசாரிக்கிறாங்க. மனோஜ் எடுத்துக்கிட்டு நான் குடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த நேரத்துல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கருவிய எடுத்துக்கிட்டு வா ரோகிணி அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள பார்த்து சொல்றாங்க. ஸோ அந்த கான்ஸ்டபிள் பேரும் ரோகிணியாட்டுக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து அந்த இத காமிக்குது. உடனே ரோகிணி அப்படிங்கிற பேருனால வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு 2 புருஷன் தானே" அப்படின்னு சொன்ன உடனே அந்த கான்ஸ்டபிள் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. "எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவன் என்ன சொல்றான் பாருங்க மேடம்" அப்படின்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் மனோஜ அடிக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா கார்ல வர்ற முத்து இத பார்த்துடுறாப்புல. இறங்கி வந்து விசாரிக்கிறதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் எல்லாம் சொல்றாங்க. "ஓ! இந்த பொண்ணு பேரு ரோகிணியா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் முத்து சொன்னதுக்கப்புறம், அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ விட்டுர்றாங்க. "பார்த்து அழைச்சுக்கிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பியும் வைக்கிறாங்க. அதே நேரத்தில இந்த பக்கம் சிந்தாமணி நேரா விஜயாவ பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராங்க. ஏன்னா, ஏற்கனவே பிளான் பண்ணி தானே வச்சிருக்கிறாங்க. வந்து பயங்கரமா அழுவுறாங்க. விஜயாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களாம் அப்படிங்கிற பேர்ல பயங்கரமா அழுது ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இந்த ரோகிணியும் பிளான் பண்ண பிரகாரம் வந்துருச்சு. வந்த உடனே என்ன நடக்கும்? விஜயா போயிட்டு சண்டை போடுவாங்க இல்லையா? அதுதான் நடக்குது. உடனே இந்த சிந்தாமணியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன ஆன் பண்ணி வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த சிந்தாமணி எதுக்கு வந்திருக்குன்னு இங்க யாருக்கும் தெரியாது இல்லையா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரெஸ்ஸ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, மீனா இருந்துகிட்டு, "அத்த விட்டுருங்க. அவங்களே அவங்க ட்ரெஸ்ஸ எடுத்துக்கிட்டு போயிட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயா மீனா பேச்ச எங்க கேட்கும்? நேரா போய் ரூம்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தூக்கி கெடாசுது. இது எல்லாத்தையுமே இந்த சிந்தாமணி வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, முத்து மனோஜ அழைச்சுக்கிட்டு வராப்புல. மனோஜ் ஏற்கனவே போதையில இருக்கிறாப்புல இல்லையா? வந்த உடனே என்ன நடக்கும்? ரோகிணிய புடிச்சு வெளியில தள்ளுறாப்புல. அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி வந்த வேலை முடிஞ்சுச்சு சக்சஸ் அப்படின்னு ரோகிணியும் கிளம்பிடுது. பின்னாடியே இந்த சிந்தாமணியும் கிளம்பிடுது. நம்ம மீனாவுக்கு ஒரு டவுட் வருது. ரோஹிணி ட்ரெஸ் எடுக்க வந்த மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.